ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் நீச்ச பலத்தில் இருந்து செவ்வாய் தசை நடந்தால் பலன் எப்படி அமையும்? இப்பவே நீங்க எடுத்துட்டீங்கன்னாலே கோச்சாரத்துல இப்ப செவ்வாய் நீச்சமா தான் இருக்கு. ஸோ செவ்வாய் நீச்சமா இருக்கு. இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரக்காரா இப்ப பொறக்கறது மிருகசீரிஷத்துல குழந்தை பொறக்கறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு செவ்வாய் தசை தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த குழந்தை வந்து இப்ப கடக லக்னமா இருக்கு, இல்ல மேஷ லக்னமா இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அப்ப லக்னகாரகன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதுக்கு வந்து ஒரு செவ்வாய் தசை ஆரம்ப காலம்ங்கும் பொழுது பாலாரிஷ்ட தோஷம் வரும் 12 வயசு வரைக்கும். அந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் கண்டிப்பாக வரும். இப்போ செவ்வாய் நீச்சமா இருந்து அந்த தசா நடக்கும் பொழுது வேலைக்கு போறாங்கன்னா அந்த சரியான வேலை கிடைக்காது. கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா கணவரோ மனைவியோ அனுசரணையா வந்து இருக்க மாட்டா. பொருளாதார நஷ்டங்கள் வந்து நிறைய ஏற்படும். அப்படி இருக்கும். அட் த சேம் டைம் இவங்களுக்கு இப்போ ஆம், மகர லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மகரத்துல வந்து செவ்வாய் உச்சபலம். இப்போ மகர லக்னத்துக்கு 7ல வந்து செவ்வாய் நீச்சமா இருக்கு. ஆனால் இவங்களுக்கு இப்போ உத்திராட நட்சத்திரமா இருக்கட்டும், இல்ல திருவோண நட்சத்திரக்காரர்களா இருக்கட்டும், அவளுக்கு இந்த செவ்வாய் தசை வரும்போது அதை நீச்சபங்க ராஜயோகமாக கொடுத்து ஒரு பெரிய அவங்களுக்கு குரு வந்து பாக்கியத்துல இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்படியே அவங்களுக்கு எல்லா விதமான ஒரு பேரு, புகழ், அவ செய்யக்கூடிய வேலையில பெரிய லிஃப்ட்டு, கல்யாணம் பண்ணிக்கிறவங்களா இவங்களால ஒரு பெரிய நன்மை இது எல்லாமே அவர்களுக்கு நடக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் எந்த லக்னம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.